விலைவாசி ஏறிவிட்டது என்று நிதியமைச்சரிடத்தில் கேட்டால், நிர்மலா சீதாராமனிடத்தில் கேட்டால், தக்காளி விலை ஏறிவிட்டது என்று சொன்னால் நான் தக்காளி சாப்பிடுவதில்லை. வெங்காய விலை ஏறிவிட்டது என்று சொன்னால் நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை. கடுகு விலை ஏறிவிட்டது என்று சொன்னால் நாங்கள் கடுகு சாப்பிடுவதில்லை. நீங்கள் சாப்பிடுங்கள், சாவுங்கள், அது பிரச்சனை இல்லை. மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறிவிட்டது, அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வாங்கள் என்று சொன்னால் அதை கேட்பாரில்லை. உழைத்து சாப்பிடுவனுக்கு தானே வழி தெரியும், பணி அடித்து சாப்பிடுவவர்களுக்கு எப்படி வழி தெரியும்? அதுதானே இங்க பிரச்சனை. மக்களை திட்டமிட்டு பொய்யான உரைகளை பரப்பி 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 அதை உண்மையாக நம்ப வைப்பதிலே இவர்கள் கேடிகளாக இருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய வரிப்பணங்களை அந்நியர்களும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் கையாளுவதற்கு, களவாடுவதற்கு வழி செய்யக்கூடிய இந்த அரசுக்கும் கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளாக இந்தியாவை அடிமைப்படுத்தி வெள்ளையர்கள் நம்மை எல்லாம் கொடுமைப்படுத்தி நம்ம இடத்துல இருந்து பிடிக்க சென்ற அதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அதைத்தான் தமிழகத்தினுடைய முதல்வரும் இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை நிச்சயமாக நாங்கள் இந்த இந்தியாவுடைய கூட்டணி வரும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் 75 ரூபாய்க்கு பெட்ரோலும் 65 ரூபாய்க்கு டீசலும் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். அத்தனை பேரும் கலந்திருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய குரலாக, மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்திலே ஒலிப்பதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர் மாணிக்க தாகூர் அவர்களையும், அவருடைய சின்னமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற இந்தியா கூட்டணி வெற்றி பெற உங்கள் வாக்குகளை கை சின்னத்திலே பதிவிட்டு உங்களுடைய பொருளாதார ஒழிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஒரு பாழடைந்த ஒரு மண்ணாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நிலையை இந்தியனாக பிறந்திருக்கக்கூடிய நாம், நமது முன்னோர்கள் எப்படி இந்த மண்ணை காத்து உயிரை கொடுத்து நம்மிடத்திலே கொடுத்து விட்டு சென்றார்களோ, அதே போல் இந்த மண்ணை, ஒரு ஜனநாயகத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே பாதுகாத்து நமது அடுத்த தலைமுறை செல்வங்களிடத்திலே கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆகவே நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர் விருதுநகரினுடைய குரலாக ஒலிக்கக்கூடியவர் மாணிக்க தாக்கூர் அவர்களுக்கு உங்களுடைய சின்னங்களை கை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியடை செய்யுங்கள். தேசத்தை காப்போம், அழைக்கிறார் அண்ணன் ஸ்டாலின். தேசத்தை காப்போம், உங்களில் ஒருவனாக வாக்களியுங்கள் கை சின்னத்தில். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.